நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 07659 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பல மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தினுடைய எல்லா கண்டோன்கள்லையும் சுவிட்சர்லாந்து பூராகவும் ஏற்படுத்தப்பட போகுது. புதிய விதிகள் வரப்போகிறது. வேற மாற்றங்கள் என்னெல்லாம் இந்த மார்ச் மாதத்துல ஏற்படுத்தப்பட போகுது என்றதை இந்த சிறப்பு செய்தி பகுதியில பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல இந்த மார்ச் 2026 எடுத்துக்கிட்டா பல துறைகள்ல பாரிய மாற்றங்கள், அரசியல், சுகாதாரம், வரி, அத்தோட போக்குவரத்து துறைகள்ல தான் இப்படியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ போகுது. பொதுமக்கள் இதுல என்னெல்லாம் முக்கியமானதுகளை கவனிக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை இதுல பார்க்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தடுப்பூசிகளத்தோட சில முக்கியமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எல்லாம் இனி கடுமையான பற்றாக்குறை பட்டியல்ல இருக்காது அப்படின்னு சுவிட்சர்லாந்து மத்திய பொருளாதார விநியோக அலுவலகமா இருக்கக்கூடிய பெடரல் ஆபீஸ் ஃபார் நேஷனல் எக்கனாமிக் சப்ளை தெரிவிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அண்மை காலத்துல ஒரு பாரிய பற்றாக்குறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளத்தோட தடுப்பூசிகள் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதன் மூலமா மருந்தகங்களையும் பாரிய ஒரு பற்றாக்குறை இருந்ததால நோயாளர்களுக்கு சரியான முறையில் சிகிச்சைகள் வழங்க முடியாமல் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அதோட 2019 இருந்து சில ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கும் 2023 இருந்து சில தடுப்பூசிகளுக்கும் கட்டாய கையிருப்பு திட்டம் அமல்ல இருந்துச்சு. இப்போ அந்த கையிருப்புகள் எல்லாம் பெரும்பாலும் நிரப்பப்பட்டதால தான் சுகாதாரத்துறையில நிலைமை சீராகி இருக்கு. அதன் மூலமாக மார்ச் 1 இருந்து இந்த கடுமையான பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி பாராளுமன்றத்தினுடைய வசந்த அமர்வு இடம்பெற போகுது. தேசிய சபையத்தோட மாநில சபை மீண்டும் கூறுற இந்த அமர்வில் பல முக்கியமான பிரேரணைகள் விவாதிக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்து நடுநிலை தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று SVP முன்மொழிவு இருக்கு. குடியிருப்பு அனுமதி கோரக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களிட்ட குற்றப்பதிவை கட்டாயமாக கேட்கிற யோசனை இருக்கு. அடுத்தது திருமணத்துக்கு பிறகான இரட்டை குடும்ப பெயர்களை அனுமதிக்கிறது. அத்தோட ஃபொய் கிராஸ் இறக்குமதிக்கு தடை, அதனோட சேர்த்து ஓய்வு பெற்றவங்களை மீண்டும் வேலைக்கு ஊக்குவிக்கிறது. அத்தோட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இடைநிலை வரி விதிப்பு போன்ற விடயங்களை இதுல அடக்குறாங்க. அடுத்ததா மார்ச் 8ஆம் தேதி எடுத்துக்கிட்டா 2026ஆம் ஆண்டு முதல் தேசிய மக்கள் வாக்கெடுப்பு இடம்பெற போகுது. 4 முக்கிய கேள்விகள்ல சுவிஸ் வாக்காளர்கள் தீர்மானிக்க போறாங்க. பொது ஒளிபரப்பு கட்டணத்தை ஆண்டுக்கு 330 பிராங்கிலிருந்து 200 பிராங்கா குறைக்கிற முன்மொழிவு இருக்கு. திருமண தம்பதிகளுக்கான கூட்டு வருமான வரி முறையை நீக்கிறது. சூழல் மற்றும் காலநிலை நட்பு திட்டங்களுக்கு கூட்டாட்சி நிதியுதவி வழங்கக்கூடிய முன்மொழிவு. அத்தோட பணம் தான் சுதந்திரம் என்ற பெயரில் பணத்தை அரசியலமைப்பில் உறுதி செஞ்சு சுவிஸ் பிராங்க மாற்றும் எந்த முடிவும் தேசிய வாக்கெடுப்பில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற முன்மொழிவும் இதில் அடங்குவதா சொல்லப்படுது. அதே நாள்ல தான் சில பிராந்திய வாக்கெடுப்புகளும் இடம்பெற இருக்கிறதாகவும் அறிய கிடைச்சிருக்கு. ஆர்கவ் கண்டோன்ல சமூக உதவித்தொகை குறைக்கிறது குறித்து தீர்மானிக்கப்பட போகுது. பாசல் லண்ட்ஷாஃப்ட் பகுதியில் பிரதான சாலைகள்ல மிக முக்கியமாக 30 கிலோமீட்டர் வேக வரம்பை அறிமுகப்படுத்துறதுக்கு வாக்காளர் அனுமதி அவசியமானது குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட போகுது. அதே நேரத்தில் ஜெனிவா பகுதியில் கோடைகால வேலைகளுக்கான குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் தொடர்பான கேள்விகளும் முன்வைக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா மார்ச் 20 அன்னைக்கு எடுத்துக்கிட்டா வசந்த காலத்தினுடைய முதல் நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். அதாவது ரொம்பவே அற்புதமான வேர்னல் ஈக்வினாக்ஸ் அதிகாலை 4 மணிக்கு நிகழ இருக்கு. அந்த நேரத்துல தான் சூரியன் பூமத்திய ரேகைக்கு நேராக இருக்க போகுது. பகலும் இரவும் சமமாக அந்த நாள் இருக்கும் என்று சொல்லப்படுது. அடுத்ததா மார்ச் 29 அன்னைக்கு கோடைகால நேரம் அமலுக்கு வரதாகவும் சொல்லப்படுது. அதிகாலை 3 மணிக்கு கடிகாரங்கள் 1 மணி நேரம் முன்னோக்கி நகர்த்தப்பட போது இதனால மாலை நேரங்கள்ல அதிக வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்ச் 31 அன்னைக்கு எடுத்துக்கிட்டா என்ன மாற்றம் என்று பார்த்தா பெரும்பாலான கண்டோன்கள்ல வரி அறிவிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அதுதான். சில கண்டோன்கள் உதாரணமா எடுத்துக்கிட்டா பெர்ன், வார்ட் கடைசி நாள் மார்ச் 15. தபால் மூலமா வரக்கூடிய வரி ஆவணங்களோட உரையில கடைசி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க போகுது. கணக்காளர் மூலமா வரி தாக்கல் செய்யக்கூடிய நபர்களுக்கு கால அவகாசம் தானாவே கோரப்பட போகுது. ஆனா தாங்களே தயாரிக்கிறவங்க தங்களுடைய குடியிருப்பு கண்டோனுடைய வரித்துறையிட்ட கால நீடிப்பு சம்பந்தமா கோர வேண்டிய கட்டாயம் இருக்கு. பயணத்துறையிலேயும் புதிய மாற்றம் ஒன்று வாரதா சுவிஸ் அரசு சொல்லுது. சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் சுவிஸ் இருக்கு இல்லையா, சூரிச் நகர்ல இருந்து போலந்தினுடைய போஸ்டன் நகரத்துக்கு புதிய ஐரோப்பிய சேவையை மார்ச் 29 இருந்து தொடங்குதா. வாரத்துல 3 நாட்கள் இடம்பெற இருக்கிறதுல திங்கள், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேவை இயக்கப்படும் என்று சொல்லப்படுது. இதன் மூலமா கூடுதலா பேசப்படுற இந்த மாதத்துக்கான சொற்கள் என்னன்னு தெரியுமா? சுவிட்சர்லாந்து மார்ச் 2026 தேசிய வாக்கெடுப்பு, பாராளுமன்ற அமர்வு, வரி கடைசி திகதி, கோடைகால நேரமாற்றம்,
புதிய விமான சேவை, சுகாதார மருந்து கையிருப்பு போன்ற முக்கிய சொற்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு. அரசியல் தீர்மானங்களும் நிர்வாக மாற்றங்களும் தான் அடுத்தடுத்த மாதங்கள்ல நாட்டினுடைய போக்கையே திசையே நிர்ணயிக்க போகுது அப்படின்னு பரவலா பேசப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.